அன்புள்ள முருகு அஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். இன்று 9/4/2024 பங்குனி 27 செவ்வாய்க்கிழமை. பிரதம திதி இரவு 8:31 வரை, பின்பு வளர்பிறை துதிகை. ரேவதி நட்சத்திரம் காலை 7:32 வரை, பின்பு அஸ்வினி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். இன்று யுகாதி பண்டிகை, தெலுங்கு வருட பிறப்பு. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. சுப ஓரைகள் காலை 8 முதல் 9 வரை, மதியம் 12 முதல் 1 வரை, மாலை 4:30 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 8 வரை, பின்பு இரவு 10 முதல் 12 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் சற்று குறைந்து ஒரு வளமான பலன்களை இன்றைய நாளில் அடைவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேல் அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செயல் நடப்பதில் இடையூறுகள் ஏற்படும். கிடைக்கும் வாய்ப்புகளை தற்போது பயன்படுத்திக் கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் நீங்கள் கவனத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு சகல விதத்திலும் ஏற்ற மிகுந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எடுக்கும் காரியங்களை குறித்த நேரத்தில் செய்து முடித்து அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் முழுமையாக விலகி ஒரு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடக ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைய நாளில் பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பேச்சில் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சற்று குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களது பலமும் வலிமையும் கூடும். அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி மன அமைதியும் உடல் ரீதியாக எதிலும் சற்று சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நிலையும் உண்டாகும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு
உக்ர தெய்வங்களை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருப்பதால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலைபளு சற்று கூடுதலாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது, தவிர்ப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பதற்கும் நிதானத்தை கடைபிடிப்பதும் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வதும் நல்லது. ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சியாகும். குரு பயிற்சியை முன்னிட்டு மே 1, 2024 புதன்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை சென்னை சாலிகிராமம் KK சாலையில் உள்ள சுதர்மா சமூக கூடத்தில் குரு பயிற்சியாகம் நடைபெறுகிறது. குரு பயிற்சியால் சுபிச்சம் பெற சங்கல்ப பரிகாரம் செய்து குரு பகவாண்டாளர் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் எந்திரம் யாக பிரசாதம் பெற ரூபாய் 300 மட்டுமே. வெளியூர் அன்பர்கள் ரூபாய் 400, அயல்நாட்டில் உள்ளவர்கள் ரூபாய் 1200 அனுப்பி பிரசாதத்தை தபால் அல்லது கொரியர் மூலம் பெறலாம். மே 1, 2024 புதன்கிழமை மதியம் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜோதிடர்கள் மாநாடு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் அழைக்கும் முனைவர் முருகு பாலமுருகன், 33 பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை 26. செல் 7200163001 9383763001. துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எடுக்கும் முயற்சியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு நிலையினை அடைவீர்கள். புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய யோகமானது இன்றைய நாளில் இருக்கிறது. ஒரு அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருப்பதால் ஒரு வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் அலைச்சல் காரணமாக மன அமைதி குறைவு உண்டாகலாம். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அதிகாரிகள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மனைவி பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகரிக்கும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு இருக்கும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. உடனிருப்பவர்களால் உங்களது மன அமைதி குறைவது மட்டுமில்லாமல் வீண் விரயங்களை எதிர்கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் நெருங்கியவர்களால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம்.
வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். இருக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது நல்லது. சக ஊழியரிடம் பேசுகின்ற பொழுது பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். ஒரு வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும். நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையலாம். பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் பேச்சை குறைத்துக் கொள்வது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் உடனிருப்பவர்களால் வீண் பிரச்சனைகள், வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இல்லாத நிலையெல்லாம் உண்டாகலாம். நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. முடிந்தவரை பொறுமையையும் முன்கோபத்தையும் குறைத்துக் கொள்வது, அது பொறுமையோடு இருப்பது, நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. முன்கோபத்தால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்படுவது, முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைய விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்களுக்கு பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். எந்த பிரச்சனையும் தனித்திறமையால் கையாண்டு ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சிறப்பான நிலையினை அடைவீர்கள். பேச்சில் மட்டும் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. அதிலும் குறிப்பாக வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைய முடியும். நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சியாகும். குரு பயிற்சியை முன்னிட்டு மே 1, 2024 புதன்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை சென்னை சாலிகிராமம் KK சாலையில் உள்ள சுதர்மா சமூக கூடத்தில் குரு பயிற்சியாகம் நடைபெறுகிறது. குரு பயிற்சியால் சுபிச்சம் பெற சங்கல்ப பரிகாரம் செய்து குரு பகவாண்டாளர் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் எந்திரம் யாக பிரசாதம் பெற ரூபாய் 300 மட்டுமே. வெளியூர் அன்பர்கள் ரூபாய் 400, அயல்நாட்டில் உள்ளவர்கள் ரூபாய் 1200 அனுப்பி பிரசாதத்தை தபால் அல்லது கொரியர் மூலம் பெறலாம். மே 1, 2024 புதன்கிழமை மதியம் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜோதிடர்கள் மாநாடு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் அழைக்கும் முனைவர் முருகு பாலமுருகன். 33 பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை 26. செல் 7200163001 9383763001.